குரங்கு கலை மாமணி என்கின்ற மகிழ்ச்சியான கதை. மிகவும் மகிழ்ச்சியான வாய் நிறைய சிரிப்புடன் புன்னகைக்கும் கண்கள் கொண்ட முகம் மற்றும் சிரிப்பூட்டும் வண்ண வேடிக்கை சிறிய குழந்தைகளுக்கான ஒரு கதை. அதிகபட்சம் 10 நிமிடங்கள். மொக்கு குரங்கு குரங்கு முகம் நாயகன் சுருட்டிக்காரன், மீம்ஸ் எடுக்க வல்லவன். அப்பாவி யானை யானை நண்பன் மெதுவானவன், உண்மை பேசுகிறான். சிரிப்பு வண்டு பெண் வண்டு வண்டி சிரிப்பு பொம்மை போல இருக்கிறாள். செம்மந்தி பூ தாவரம் பேசும் பூ, அறிவுரை கூறுகிறாள் மொக்கு. ஒரு சுடுகாட்டில் வசிக்கும் சிரிப்பு குரங்கு தனது நண்பர்களுடன் வலதுகை விரல் போட்டி நடத்துகிறான். யாருடைய விரல் ஃபன்னியஸ்ட் என்று முடிவு செய்வது. அப்பாவி யானை உண்மையாக பங்கேற்கிறான். ஆனால் மொக்கு செய்யும் யோசனைகள் எல்லாம் நாக்கை வெளித்தள்ளியபடி கஞ்சிமிட்டும் முகம் விஷயங்களை சிரிப்பாக்குகின்றன. முடிவில் செம்மந்தி பூ ஒரு முடிவுரை சொல்கிறாள். நல்ல சிரிப்பு, மற்றவர்களையும் மகிழச் செய்யணும், அல்லோ உளரக்கூடாது. சிறிய நீல வைரம் சீன் 1. குரங்கு கூட்டம். மொக்கு, நம்ம வனத்தில் ஃபன்னியஸ்ட் ஃபிங்கர் யாருடையது என்று டுடே நாம் போட்டி பண்ணுவோம். சிறிய நீல வைரம் சீன் 2. யானையின் அழகு விரல். யானை, எனக்கு இந்த விரல் நல்லதுன்னு தோணுது. அவன் மெதுவாக தட்டி பார்க்கிறான், ஆனால் 4 நட்சத்திரம் விழுந்தது. சிறிய நீல வைரம் சீன் 3. சிரிப்பு வண்டியின் சுழற்சி. பெண் வண்டு, நான் சிரிச்சா சத்தமா சிரிக்கணும். அவள் சுழன்றாலும் சிரித்தாலும் இடம் கிளப்பி வைத்தாள். வாய் நிறைய சிரிப்புடன் வியர்வை சொட்டும் முகம். சிறிய நீல வைரம் சீன் 4. மொக்குவின் சூப்பர் பிளான். மொக்கு தன் விரலை நீட்டிக்கொண்டு, இதுதான் ஜோக்போட் விரல் என்று பேசுகிறான். ஆனால் அந்த விரல் புடவையிலிருந்து பாம்பு ஓடுகிறது. பாம்பு, நீ என் கூரைதான் புடிச்சுரே. ஆனந்த கண்ணீர் சிந்தும் முகம். சிறிய நீல வைரம் சீன் 5. முடிவு, அறிவுரை. செம்மந்தி பூ, விளையாட்டு நல்லது. ஆனா மற்றவர்களை புண்படுத்தாமல் சிரிக்கணும். அனைவரும் ஒன்றாக சிரிக்கின்றனர். காட்சி. குரங்குகள் மரத்தில் விளையாடிக்கொண்டு சிரிக்கின்றனர். போட்டி ஆரம்பம். யானை விரலை காட்டி மெதுவாக சிரிக்கிறான். வண்டு சுற்றி சுற்றி சிரிக்கிறாள். திடீரென கீழே விழுகிறாள். மொக்கு குரங்கு ஒரு பாம்பை விரல் போல் காட்ட, பாம்பு பயமுறுத்துகிறது. செம்மந்தி பூ பேசுகிறாள், சிரிப்பும் நன்னடக்கமும் ஒன்று. குரங்கு கலை மாமணி என்கின்ற இந்த கதை தங்களுக்கு பிடித்திருப்பின் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திப்போமா. நன்றி, வணக்கம்.